அண்மைச் செய்தி. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் சிறப்பு பூஜை, அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் தாரணி வழங்க கேட்கலாம். தாரணி, வணக்கம். இன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கோயில்ல என்னென்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம் காயத்ரி. கேரள மாநிலத்தின் பாரம்பரிய அறுவடை திருவிழாவான ஓணம் திருநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரளத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் இன்று இந்த ஓணம் திருவிழாவானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாளாம் ஓணம் பண்டிகை மிகுந்த கோலாகலத்துடன் பல்வேறு கோயில்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியின் வருகையை வரவேற்கும் விதமாகவும், பயிர்கள் செழித்து வளம் பெருக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் மக்களின் ஒற்றுமையையும் செழிப்பையும் பறைசாற்றும் அறுவடை நாளான ஓணம் திருவிழா மிகவும் உற்சாகமாக பல்வேறு கோவில்களில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மகாலிங்கபுரத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான பக்தர்கள் மற்றும் கேரள மாநிலத்தவர்கள் புது துணி அணிந்து இந்த சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோயில் வளாகம் முழுவதும் வண்ணமயமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அத்தப்பூ கோலம் இடப்பட்டுள்ளன. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் பாரம்பரிய உடைகளோடு நீண்ட வரிசையில் நின்று இறைவனை தரிசனம் செய்து வருகின்றனர். கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் சிறப்பு பிரசாதங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் குடும்பமாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஓணம் திருநாளின் பாரம்பரியத்தை கூறுவதற்காக பக்தர் ஒருவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மேம், வணக்கம். ஓணம்னா என்ன? ஓணம் எதற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது? ஹாப்பி ஓணம் பண்டிகை. மகாலிங்கபுரத்தில் ஓணம் வந்து ரொம்ப நன்னா கொண்டாடுவா. மக்கள்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கணும். கேரளா, தமிழ்நாடு எல்லாரும் இந்த ஓணம் பண்டிகை இம்பார்ட்டன்ட். மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு வந்து விஷ்ணு பகவான விஷ்ணு வானமும் கீழே இருக்க பூமின்னு சொல்லும்போது தலையில 3வது இடம் தலையில இது பண்ண பெருமாள் வந்து பூமிக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நாடு செழிக்கணும், மழை வரணும், மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப இம்பார்ட்டண்டா கொண்டாடுறாங்க. ஓணம் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுவதுடன் பச்சிளம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் விழாவும் இந்த கோவிலில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் முறையாக உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் ஓணம் பண்டிகை குறித்து கூறும் செய்திகளையும் நாம் தற்பொழுது பார்க்கலாம். ஓணம் என்னன்னா மகாபலிக்காக நம்ம கொண்டாடுறாங்க. அது வந்து 10 நாள் ஓணம். அத்தத்திலிருந்து திருவோணம் வரைக்கும், அது வரைக்கும் பூக்கோலம் போடுவாங்க. பூக்கோலம் அத்தத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருவோணத்துக்கு வரைக்கும் முடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஓணம்ன்றது. ஓணம் மெயினாக வந்து அத்தை பூக்கெல்லாம் சத்யா இதெல்லாம் தான் இருக்கும். மெயினாக வந்து கேரளாவில் தான் அதிகமாக 10 நாள் லீவெல்லாம் கொடுத்து கொண்டாடுவாங்க. அந்த கேரளா புடவையெல்லாம் சுட்டி கோவிலெல்லாம் இது பண்ணுவாங்க. இங்கே சென்னையில் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் கூட நிறைய மலையாளிஸ் இங்கே இருக்கிறனால இங்கே கொண்டாடுறாங்க. மெயினாக வந்து மகாலிங்கபுரம் கோவிலில் நிறைய ஜனங்கள் வராங்க, இது கொண்டாடுறாங்க. இங்கே திருவோண சദ്യயெல்லாம் இருக்குது. இன்றைக்கி மெயினாக திருவோண நாள்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயினாக கொண்டாடுறோம் ஓணம் பண்டிகை இன்னைக்கு தான். வேண்டும் என்பதற்காக இன்று பக்தர்கள் இங்கு பிரார்த்தனை செய்வதாக கூறி வருகின்றனர். அனைவருக்கும், கேரள மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தங்களது ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. நாங்கள் பிளான் பண்ணி ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே நேம் செரமனி வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளானோட வந்திருக்கோம். அண்ட் திருவோணம் அன்னைக்கு வந்து எங்களுக்கு இது ஒரு லாங் டைம் ட்ரீம்னு சொல்லலாம். ஸோ திருவோணம் அன்னைக்கு குட்டிக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த நேம் செரமனி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஐயப்பன் கோயில் குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப வருஷமாக சென்னையில் தான் இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் சென்னையில் தான் ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடுவோம். ஸோ இங்கே எங்களுக்கு வந்து செட்டில்டு ஃப்ரம் சென்னைன்றதால வந்து எங்களுக்கு லைக் கேரளாவில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமிலியோடு நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம்.
இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஓணம் செலிப்ரேஷன் இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக நாங்கள் வீட்லேயும் வந்து கேரளாவில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் பண்ணுவோம். அந்த 18 கூட்டம் சத்யா எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கேரளாவில் எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி நாங்கள் வீட்டில் வந்து வச்சுண்டாக்கிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஓணம் வந்து மகாபலின்னு ஒரு தம்புரான், அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கேரளாவுக்கு வருவாருன்றது ஒரு ஐதீகம். ஸோ அந்த ஒரு டே தான் வந்து ஓணம்ன்ற ஒரு அக்கேஷன் வந்து பிறந்தது. ஸோ மகாபலி அவர் வந்து நம்ம உலகத்துக்கு வந்து எல்லா மக்களையும் மீட் பண்ணிவிட்டு எல்லார் வீட்லேயும் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அவர் திருப்பியும் சொர்க்கத்துக்கு போவார். அந்த ஒரு டே தான் வந்து நம்ம ஓணம்ன்ற ஒரு டேவை நம்ம ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட மகாபலி இவர் தான் இன்னைக்கு. ஸோ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி தாரணி.